இல்ல ஜாதகத்துல குருவோடு ராகு, குருவோடு கேது, குருவோடு சனி சேர்க்கையோ பார்வையோ இருக்கிறவங்களுக்கு நகை சேர்க்கிறதுல மிகப்பெரிய சவால். ஒரு குறிப்பிட்ட கோயில் நான் அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சு அவங்களுக்கு 90% மேலே வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நகை சேருமான கண்டிப்பாக சேரும். ஏன்னா அவ்வளோ வீரியமான கோயில். அந்த கோயிலோட பேர் சொல்லும் போதே உங்களுக்கு அது ஏன் அந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது அப்படிங்கிறது கோயில். அப்போ ஒரு பரிகார கோயிலுக்கு போகிறத விட முக்கியம் அந்த பரிகார கோயிலுக்கு எந்த கிழமையில போகணும், எந்த முகூர்த்தத்தில் போகணும், எந்த நாளில் போகணும், எந்த ஹோரையில் போகணும், இப்படி பல விஷயம் இருக்குது. வணக்கம். இன்று நாம ஒரு ஜெனரல் டாபிக் பார்க்க போறோம். அதாவது ஜெனரல் டாபிக் அப்படின்னா இது எல்லோருக்கும் பொருந்தி போகக்கூடிய தலைப்புகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அப்ப என்னிடம் தினசரி ஜாதகம் பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள், என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதை குறித்து வச்சு அதற்கு தீர்வுகள் தரக்கூடிய அமைப்புல தான் இந்த மாதிரி எல்லோருக்கும் பொதுவான தலைப்புகளையும் நான் பேசிக்கிட்டு வர்றேன். தங்கம் சேர்ப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனா எல்லாருக்கும் தங்கம் சேருதான்னா இல்லை. அப்ப தங்கம் சேர்க்கிறது அப்படிங்கிற அந்த நியாயமான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா, ஏதாவது பரிகாரம் இருக்கா, ஏதாவது கோயில்கள் இருக்கா அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு வகையில எனக்கு அந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. வரதட்சணை அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு தவறான ஒரு பழக்கம்தான். ஆனாலும் நம்ம வீட்டு பெண்கள் வேற வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நாம அவங்களுக்கு நல்லபடியா ஒரு மறுவீடு அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கிஃப்டா நம்ம நகைகளை கொடுத்து அனுப்பி வைக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமா இன்றளவு நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். அப்ப நம்ம வீட்டு பெண்களுக்கு சிறு வயதுல இருந்தே அவங்க குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாலே அவளுக்கு நகை சேர்க்கறது அப்படிங்கிறது பழக்கமா தான் இருக்கு. இதுல இந்த வரதட்சணை அப்படிங்கிற சாயத்தை நம்ம பூச வேண்டாம். அது என்றைக்குமே சட்டத்துக்கு புறமானது, பெண்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது. நம்ம இப்ப அதை பத்தி பேச வரல. பொன் சேர்க்கிறது, நகை சேர்க்கணும் சார், எங்கள் பொண்ணுக்கு நகை சேர்க்குறோம், இல்லை எனக்கே நகை சேர்க்குறேன் அப்படின்னு பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்கள் பலருக்கு நகை அணியக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களும் எங்களுக்கு நகை வாங்கணும்னு ஆசையாக இருக்குது சார், செயின் வாங்கணும், மோதிரம் வாங்கணும். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நான் நகை வாங்குறதுக்குன்னு சேர்க்குற பணம் வேறு எதுக்காவது போய் செலவாயிடுது. இந்த அனுபவம் இல்லாத ஆட்களே கிடையாது. நம்மள பல பேருக்கு அந்த நகை வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த சேமிப்பு வேற எங்கேயாவது கரைஞ்சிருது. சார் எனக்கு நகையே சேர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க, இல்லை ஜாதகத்துல குருவோடு ராகு, குருவோடு கேது, குருவோடு சனி சேர்க்கையோ பார்வையோ இருக்கிறவங்களுக்கும் நகை சேர்க்கிறதுல மிகப்பெரிய சவால் இருக்கும். சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இன்னும் 2-3 வருஷத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். ஆனா என்கிட்ட நகையே சேரல சார். இந்த இருக்கக்கூடிய 2-3 வருஷத்துல ஒரு அமௌண்ட் நான் நகை சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு குறிப்பிட்ட அளவு நகை சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு தான் வழி இருக்கா, அதுக்கு தான் பரிகாரம் இருக்கா அப்படின்னு அது கண்களில் ஒரு பதட்டத்தோட பேசிய எத்தனையோ பேரை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஒரு குறிப்பிட்ட கோயில் நான் அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சு அவங்களுக்கு 90% மேலே வெற்றி கிடைச்சிருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நகை சேருமான கண்டிப்பாக சேரும். ஏன்னா அவ்வளோ வீரியமான கோயில். அந்த கோயிலோட பேர் சொல்லும் போதே உங்களுக்கு அது ஏன் அந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நம்பிக்கை. கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நமக்கு அந்த நகை சேர்ப்பதற்கான சூழல் அமையும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு போயிட்டு வரணும். நாம் எதை சொன்னாலும் அதற்கு மாற்று கருத்து தெரிவிக்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த கோயிலுக்குலாம் நான் பல தடவை போயிட்டேன், அப்படி ஒன்றும் நகை சேர்ந்துடல அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்துக்கு உரிய தேதியில போனாங்களா, கிழமையில போனாங்களா, முகூர்த்தத்தில் போனாங்களான்னா போயிருக்க மாட்டாங்க. இல்லை அவங்க எந்த சூழலில் போனாங்க, சந்திராசிரமத்தில் நீங்க போனாங்களா, இப்படி பல விஷயம் இருக்கு. ஒரு கோயில் செல்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு வைபவம். எதுக்கு என்னைக்குனாலும் நம்ம தேர் இழுத்துடலாம்ல. தேர் எடுக்கிறதுக்கு நீ ஏன் ஒரு நாள் வச்சிருக்காங்க? திருவிழான்னு ஒன்று எதுக்கு வச்சிருக்காங்க? நம்ம நினைச்ச போது திருவிழா கொண்டாடிக்கலாம்ல. தீபாவளி எடுத்துக்கோங்க, ஏன் தீபாவளிக்கு ஒரு முகூர்த்தம் இருக்கு? ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு முகூர்த்தத்தை அடிப்படையில் தான் அனுசரிக்கப்படுது, கொண்டாடப்படுது. அப்ப நீங்க கோயிலுக்கு போறதுக்கு ஒரு முகூர்த்தம் இருக்கு. அந்த முகூர்த்தம் எதுங்கிறது உங்க சுய ஜாதகத்துல தான் இருக்கும். அப்போ ஒரு பரிகார கோயிலுக்கு போறதை விட முக்கியம் அந்த பரிகார கோயிலுக்கு எந்த கிழமையில போகணும், எந்த முகூர்த்தத்துல போகணும், எந்த நாள்ல போகணும், எந்த ஹோரையில போகணும், இப்படி பல விஷயம் இருக்கு. இப்போ எக்ஸாம்ங்கிறது 22 மணி நேரத்துல எப்போ வேணா அந்த எக்ஸாம் எழுதலாம்ல. ஏன் ஒரு வரைமுறைக்குள்ள, ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வச்சிருக்காங்க? 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிஞ்சிடும், இல்ல மதியம் ஆரம்பிச்சு இத்தனை மணிக்குள்ள முடிஞ்சிடும், இல்லைன்னா நீங்க எப்போ வேணா எழுதிட்டு எப்போ வேணா கொடுத்துட்டு போலான்னு ஒரு ஒழுங்கற்ற தன்மையா நம்ம வச்சிடலாம் இல்லையா? பரீட்சை எழுதுறது எந்த அளவுக்கு பயபக்தியோட பண்றோம், அது பேரே பயபக்தியோட பரீட்சை எழுதுன்னு சொல்றாங்க. அப்ப உண்மையிலே பக்தி சார்ந்து நீங்க கோயில் சார்ந்து
நீங்கள் போகும்போது பரிகாரத்தை நோக்கி நீங்கள் பயணப்படும்போது அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒழுக்கம் இருக்கணும், எவ்வளோ ஒரு நேர்த்தி இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும். நீங்கள் நினச்சபடி ஒரு கோயிலுக்கு போகிறது, நினச்சபடி கோயிலுக்கு போயிட்டு வெளில வர்றது, எந்த ஒரு சம்பிரதாயங்களுமே இல்லாமல் செயல்படுறதுங்கிறது பலன் தராது. அப்போ உங்களுடைய நியாயமான ஒரு ஆசைக்கும் நியாயமான எதிர்பார்ப்புக்கும் நகை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சிடும் உங்களுடைய பேராசையா அது நியாயமான ஆசையான பொன் சேர்க்கணும். அப்போ புதுக்கோட்டை திருச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இலுப்பையூர் இல்லை இலுப்பூர் அங்கே பார்த்தீங்கன்னா பொன் வளர்ச்சிநாதர் கோயில், பொன்வாசிநாதர் கோயில்னு சொல்கிறாங்க இப்போலாம். ஆனால் அது பொன் வளர்ச்சிநாதர் தான் அதோடைய உண்மையான பேர். அந்த கோயிலில் பொன் வளர்ச்சிநாதர் கோயிலுக்கு ஒரு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இல்லை உங்கள் ஜாதகத்தில் எந்த கிழமையில் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற விதி இருக்கும். அதை தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு வேண்டுதல் வச்சு, இந்த மாதிரி என் பொண்ணுக்காக நான் வந்து நகை சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை எனக்கே நகை வேணும், என்னுடைய அடுத்த சந்ததிக்கு அந்த நகை பயன்படும்னு நினைக்கிறேன், இல்லை என்னுடைய பணத்தை வந்து நகையாக மாற்றணும்னு ஆசைப்பட்றேன், பணம் இருக்குது நகை அமையலை, இல்லை நகையே எனக்கு அமையலை பணமும் அமையலை, ஆனால் நான் பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை நகையாக மாற்றணும். இப்போ ரெண்டு வகையான ஒரு வேண்டுதல் ஆயிடுச்சு பாருங்க. முதல்ல பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு வேண்டுதல், அது சம்பாதிச்ச பணத்தை வச்சு நான் நகை வாங்கணும், இந்த 2 விஷயத்துக்கும் நீ தான் எனக்கு அருள் பாலிக்கணும் ஈஸ்வரா அப்படின்ட்டு அந்த பொன் வளர்ச்சிநாதரை நீங்கள் வந்து வணங்கிட்டு வந்துட்டீங்கன்னா வேண்டுதல் வைக்கணும். நான் வந்து உன்னுடைய அருளால் நான் பணம் சம்பாரிச்சு அதை நகை வாங்கிட்டேன்னா உனக்கு நான் இன்னது பண்ணுறேன் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்குரிய சூழல், அதற்குரிய சந்தர்ப்பங்கள், அதற்குரிய வாய்ப்புகள், அதற்குரிய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மிக விரைவில் நடக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பி நீங்கள் இழுப்பு போயிட முடியாது. அங்கே இருக்கிற அந்த கடவுள் வந்து உங்களை தன் ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு அனுமதிக்கணும். அந்த அனுமதி கிடச்சிட்டாலே உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதல் வச்சுட்டு வந்துட்டீங்கனாலும் நிச்சயமாக அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய கர்மா கழிந்து அதற்குரிய அந்த கேட்ஸ் ஓப்பன் ஆகிடும், அந்த வழிகள் பிறக்கும், அதற்குரிய மனிதர்கள் வருவாங்க, அதற்குரிய வாய்ப்புகள் அமையும், அதற்குரிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். நீங்கள் நல்லபடியாக பொன் பொருள் சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதில் பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள். தர்க்கம் பேசுபவர்களுக்கு கடைசி வரைக்கும் நன்மை நடக்காது. தர்க்கம் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி பயன்பெறுபவர்கள் க்ளீனாக இதை பயன்படுத்தி பயன்பெற்றுவாங்க. வெளியும் சொல்ல மாட்டாங்க. இவங்க தர்க்கம் பேசுறது அப்படியே கூட்டத்தில் கூட்டமாக வெடிக்க பார்த்துட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்து அவருடைய சொந்தக்காரங்களெல்லாம் அங்கே அனுப்பிச்சு ஒவ்வொருத்தரையும் வந்து நல்ல விதமாக பார்த்துக்குவாங்க. அவர் இன்னும் பொன் சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுடைய நியாயமான ஆசைக்கு உட்பட்டு பொன் பொருள் சேர்க்கணும், நகை சேர்க்கணும் அப்படின்னா இந்த பொன் வளர்ச்சிநாதரை உங்கள் ஜாதகத்தில் எந்த நாள் எந்த கிழமை போனால் வெற்றி பெறுமோ அந்த கிழமை அந்த நாளில் அந்த முகூர்த்தத்தில் போய் நீங்கள் வேண்டுதல் வச்சு நிறைய பொன் பொருள் சேர்த்து எல்லோரும் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.